கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த பூமியிலே காணப்படுகிற சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இவைகள் வெளிச்சம் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இவைகள் ஒரு நாள் அஸ்தமித்தும் மறைந்தும் போகும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ எல்லா சூழ்நிலையிலும் நித்தியமாக காணப்படுகிறவராகவும் எப்பொழுதும் வெளிச்சம் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். அவரே நம்முடைய வெளிச்சம் கொடுக்கிற நித்திய சூரியனாக, நித்திய சந்திரனாக நாம் ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் மூலமாய் வருகிற அந்த வெளிச்சமானது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற துக்க நாட்களுக்கு முடிவை கொண்டு வரும். எனவே இயேசு கிறிஸ்துவை நித்திய வெளிச்சம் கொடுக்கிறவர் என்று அங்கீகரித்து அவருடைய வெளிச்சம் எனக்கு தேவை என்று சொல்லி நாம் மன்றாடுவோம். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிக்கலாம். தகப்பனே, பூமியிலே காணப்படுகிற சூரியன் ஒரு நாள் அஸ்தமித்து போகும், பூமியிலே காணப்படுகிற சந்திரன் ஒரு நாள் மறைந்து போகும். ஆனால் நீரோ என்றைக்கும் நித்திய வெளிச்சத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். எனவே உம்மையே எங்களுடைய நித்திய வெளிச்சத்தை கொடுக்கிறவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வெளிச்சமானது எங்களுடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவதாக. இப்பொழுதும் இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மையே தங்களுடைய நிரந்தர சூரியனாக, நிரந்தர சந்திரனாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வார்களாக. உம்முடைய வெளிச்சத்தின் மூலமாக அவர்களுடைய துக்க நாட்கள் இப்பொழுதே முடிவுக்கு வருவதாக. கர்த்தர் அவ்வண்ணமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். கடந்த நாட்களிலே இருந்த எல்லா துக்கங்களுக்கும் நித்திய வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த நிமிடத்துல ஒரு முடிவு வந்தபடியினாலே நன்றி. துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.